பள்ளி பருவத்திலிருந்தே அந்த 2 நபர்களும் நெருங்கிய நண்பர்கள். அதுல ஒருத்தர் கடவுள் பக்தி நிறைந்தவர், இரண்டாவது நபர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவர். அவங்க 2 பேருக்குள்ள ஒரே ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்காக தான். கடவுள் இருக்கு இல்லை அப்படின்னு எப்பயுமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த கடவுள் பக்தி நிறைந்தவர் விரதம் இருப்பாரு, தினமும் கோயிலுக்கு போவாரு, கடவுளோட பேரை எப்பயுமே உச்சரிச்சிட்டு இருப்பாரு. அந்த இரண்டாவது நபர் அவர் எப்பயுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு கடவுளை எப்பயுமே திட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்படி அவங்களோட காலம் ஓடி இருக்கு. 2 பேருமே வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டாங்க. நேரா கடவுள் கிட்ட போனதுக்கு அப்புறம் கடவுள் 2 பேரையுமே சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்காரு. அந்த கடவுள் பக்தி நிறைந்தவர் கடவுள் கிட்ட கேட்டிருக்காரு, வாழ்நாள் பூரா உங்களை அவர் திட்டிட்டு இருந்திருக்காரு, அவரே சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்களே அப்படின்னு. கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், என்னோட பேரை நீங்க அதிகமா உச்சரிச்சதுனால நீங்க 1000 வருஷமும் வாழல, என்ன அவர் திட்டினதுனால அவர் மறுகணமும் சாகல. நீங்க இங்க வந்தது காரணம் என்னோட பேரை உச்சரிச்சது கிடையாது. உங்களோட வாழ்நாள் பூரா எந்த ஒரு உயிருக்குமே நீங்க துரோகம் செய்யாதனாலதான் நீங்க இங்க இருக்கீங்க. அவரு வாரம் தவறாம ஏழை குழந்தைகளுக்கு உணவளிச்சிட்டு இருந்தாரு, அந்த புண்ணியத்தால தான் அவர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு கடவுள் சொன்னாராம். அதே மாதிரி எல்லா விதமான பாவங்களையும் செஞ்சுட்டு கடவுளோட பேரை மட்டுமே உச்சரிச்சிட்டு இருந்தா கடவுள் கூட வந்து நிக்கவும் மாட்டாரு. அடுத்தவங்களை ஏமாத்தி சேர்த்த பணத்துல கடவுளுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டா அதை அவர் மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டு உங்களோட பாவங்களை அவர் போக்கிடவும் மாட்டாரு. நீங்கள் செய்யும் பாவ புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் ஒருவனால் கணக்கிடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளவும்.